தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானம். ஒருவர் இரத்த தானம் கொடுத்தால் 3 உயிர்களுக்கு வாழ்வு. இரத்தம் பற்றாக்குறையால் பறிபோகும் உயிர்கள். இரத்த வங்கிகளில் இரத்த இருப்பு கண்காணிக்கப்படுகிறதா? மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டல் தென் மாவட்டத்தின் மிக முக்கிய ஹாஸ்பிட்டலாக உள்ளது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்கின்றனர். நூற்றுக்கணக்கான அறுவை சிகிச்சைகள் நடக்கின்றன. கடந்த ஆண்டில் மட்டும் தனிநபர், கல்லூரிகள், தொண்டு நிறுவனங்கள், அரசு, தனியார் நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு நல சங்கங்கள் மூலம் 30,000 யூனிட் ரத்தம் பெறப்பட்டது. இதில் 35% யூனிட்டுகள் தனிநபரிடமிருந்து மட்டுமே பெறப்பட்டன. இவைகளில் சிவப்பணுக்கள், தட்டணுக்கள், பிளாஸ்மாக்கள் என பிரித்து 72,000 யூனிட்டுகளாக தேவைப்படும் நோயாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. மதுரை அரசு ஹாஸ்பிட்டல் மட்டுமல்லாது ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி, தீவிர விபத்து சிகிச்சை பிரிவு, பல்நோக்கு ஹாஸ்பிட்டல், தோப்பூர் அரசு ஹாஸ்பிட்டல் என ரத்தம் தேவைப்படும் இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 100 யூனிட் ரத்தம் பெற்றால்தான் பற்றாக்குறையின்றி நோயாளிகளுக்கு வழங்க முடியும். ஆனால் தற்போது அரசு ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு வழங்க ரத்தம் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை ஜிஹெச்சில் வந்து நாள்தோறும் அதாவது கிட்டத்தட்ட 100லேருந்து 150 யூனிட் வரைக்கும் பிளட்டு தேவைப்படுது. ஆனால் அது ரெகனைஸ் பண்ணக்கூடிய திறன் இப்போ மதுரை ஜிஹெச்சில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நடமாடும் ரத்த வங்கி வாகனம் வந்து செயல்பட்டு இருந்துச்சு. அந்த வாகனம் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. ஏன்னா நாங்களே பார்த்து பல மாதம் ஆச்சு. அங்கங்கே கேம்ப் போட்டு பல யூனிட்டுகள் ரத்தங்கள் முன்னாடி சேமித்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ எதுவுமே பண்ணுறது கிடையாது. தன்னார்வர்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தன்னார்வர்கள் டைரெக்டாக யாரும் வரமாட்டாங்க. முந்தி எப்படி சிஸ்டம் இருந்துச்சோ நடமாடும் ரத்த வங்கிகள் வந்து மாவட்டம் ஒவ்வொரு தெருவாக போய் பண்ணிங்கன்னா கட்டாயமாக பல 100 யூனிட்டில் 1000 யூனிட் கூட கிடைக்கும் டெய்லி உங்களுக்கு. அதனால் பல உயிர்கள் காக்கப்படும். மதுரை மாவட்ட நிர்வாகமும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகமும் இணைந்து இந்த பணியை சீக்கிரம் செயல்படுத்தணுன்றது சமூகத்தின் கோரிக்கை. மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டல் சார்பில் உள்ள நடமாடும் இரத்த வங்கிகள் முறையாக செயல்படாததே இரத்தம் வங்கியில் அளவு குறைவதற்கான காரணமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து அரசு ஹாஸ்பிட்டல் இரத்த வங்கி தலைவர் சிந்தா கூறியதாவது: மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டல் இரத்த வங்கியில் 1500 யூனிட் ரத்தம் சேகரித்து வைக்க முடியும். ஒரு நாளைக்கு 100 முதல் 150 யூனிட் ரத்தம் தினமும் தனிநபர், குடியிருப்பு நலசங்கம் மற்றும் தனியார் அமைப்புகள் வழிகளில் வருகின்றன. ஆண்டின் நவம்பர், டிசம்பர், ஏப்ரல் மற்றும் மே போன்ற மாதங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. அப்போது இரத்த வங்கியில் இருப்பு குறையும். அந்த சமயங்களில் இரத்தத்தின் வருகை குறைந்து தேவை அதிகமாகி தட்டுப்பாடு உருவாகும். தற்போது மதுரை அரசு ஹாஸ்பிட்டல் இரத்த வங்கியில் தோராயமாக 700 யூனிட் ரத்தம் கையிருப்பு உள்ளது. எனவே இரத்தம் தட்டுப்பாடு இல்லை, தேவையான நோயாளிகளுக்கு வழங்கி வருகிறோம். மதுரையில் உள்ள நடமாடும் இரத்த வங்கி முன்பு பழுதாகி பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தது. அது சீர் செய்யப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. ரத்தம் தர ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் நேரடியாக இரத்த வங்கியை அணுகி வழங்கலாம். அல்லது குழுவாக தயாராக இருந்தால் நடமாடும் இரத்த வங்கி நேரடியாக வந்து இரத்தத்தை பெற்று செல்லவும் தயாராக இருக்கிறோம் என கூறினார். ஒரு நபர் கொடையாக வழங்கும் 1 யூனிட் ரத்தம் 3 உயிர்களை காக்கும். அதன் முக்கியத்துவம் உணர்ந்து அனைவரும் இரத்த தானம் கொடுக்க முன்வர வேண்டும். தமிழகத்தில் அரசு ஹாஸ்பிட்டல்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நடமாடும் இரத்த வங்கியை முறையாக செயல்படுத்தி இரத்தத்தை கொடையாளர்களிடமிருந்து பெற்று சேமித்து வைப்பது கடமை. அதனை தவறாமல் செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.